தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பேர் ரூட் ரோசஸ் எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யூகேயில் பொதுவாக இந்த வின்டர் சீசனில் வந்துட்டு இந்த மாதிரி பேர் ரூட்டாக ரோசஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஊரில் வந்து செடிகள் வந்து மண் தொட்டியில் வச்சு தான் விற்பாங்க, இல்லாட்டி ஒரு பேக்கெட்டில் வந்து மண்ணோடு சேர்த்து விற்பாங்க. ஆனால் யூகேயில் வந்து வின்டர் டைமில் இந்த மாதிரி வந்து வெறும் செடியை மட்டும் எடுத்து ஸ்டெம்ஸு அதுக்கப்புறம் ரூட்ஸ்லாம் வெட்டிட்டு கொஞ்சம் ரூட் மட்டும் இருக்க மாதிரி இந்த மாதிரி பேர் ரூட் ரோஸை இது பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த மாதிரி ரோஸை வந்துட்டு சேல் பண்ணி அதை வாங்கி வச்சா வளருமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக வளரும். ஏன்னா வின்டர் டைமில் வந்து ரோசஸ் வந்து டார்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த டைமில் நம்ம நட்டு வைக்கும் போது ஸ்ப்ரிங் டைமில், அதாவது வசந்த காலத்தில் வந்து அது நல்லா ரூட் வந்து வேர் விட்டு நல்லா வளரும். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ரோசஸ் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். இந்த ரோசஸ் வந்து நான் பீட்டர் பேல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரோஸ் ப்ரீடர்கிட்டருந்து வாங்கியிருக்கேன். பீட்டர் பேல்ஸ், டேவிட் ஆஸ்டின், சிகே ஜோன்ஸ் அந்த மாதிரி நிறைய ரோஸ் ப்ரீடர்ஸ் வந்து யூகேயில் இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பீட்டர் பேல்ஸ் ரோசஸ் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். இந்த ரோஸ் வந்து லியா டாட்டூ அப்படின்னு சொல்லி ஒரு ரோஸ். இது வந்து ஒரு எல்லோ கலரில் பூ பூக்கக்கூடிய ஒரு ரோஸ். ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு கோல்டன் எல்லோ கலரில் வாசனையாக நல்ல பூ பூக்கக்கூடிய ஒரு மாடர்ன் ஷ்ரப் ரோஸ் இது. இன்னொரு ரோஸ் வந்துட்டு நான் கோகோலோக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ரோஸ் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு ரொம்பவே அன்யூஷுவலான ஒரு ரோஸ். இது வந்து ஃப்ளரபண்டா வெரைட்டி, அதாவது ஒரே ஸ்டெம்ஸில் கொத்து கொத்தாக பூக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளரபண்டா வெரைட்டி. இந்த ரோஸ் வந்துட்டு ஒரு யூனிக்கான கலர், அதாவது ஒரு ப்ரௌன் லாவெண்டர் அந்த மாதிரி கலரில் பூத்து அதுக்கப்புறமேட்டு ஒரு பேல் பிங்க் அந்த மாதிரி கலரில் மாறும். இதை வந்துட்டு நம்ம 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 24 மணி நேரம் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா வந்து இந்த ரோஸ் வந்து ஃபீல்டில் வளர்த்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நமக்கு போஸ்ட்டில் அமுச்சிருக்கனால இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதனால் ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கணும். 2 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். அதுக்கு மேலே ஊற வச்சா அழுகிரும். ஸோ அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஹோல்ஸ் போட்டுட்டு, ஹோல்ஸ் இருக்க மாதிரியான கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இந்த ரோஸ்க்கு வந்து நான் பாட்டிங் மிக்ஸ் வந்து ஜானின்ஸ் நம்பர் 3 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு நல்ல ட்ரைனேஜ் ஆகக்கூடிய ஒரு சாயிலாக யூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் கம்போஸ்ட், அதுக்கப்புறமேட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான கம்போஸ்ட், அதுக்கப்புறம் ரிவர் சாண்ட், அதாவது ஹார்டிகல்ச்சரல் சாண்டுன்னு இங்கே கிடைக்கும். அந்த மாதிரி சாண்ட் வந்து பாதி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மெயினாக வந்து இந்த ரோஸில் வந்து பட் யூனியன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கிராஃப்டிங் பாயிண்ட் இருக்கும். அந்த கிராஃப்டிங் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல தான் நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அங்கே தான். அதாவது இது எப்படின்னா, ஒரு கீழே இருக்க ரோஸ் வந்து வேறு ஒரு ரோஸாகவும், மேலே வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ரோஸாகவும் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்து அந்த பாயிண்டில் நம்ம நட்டு வைக்கணும். அதாவது அந்த பட் யூனியனும் அதுக்கப்புறம் ரூட் ஸ்டாக்கும் மீட் ஆகிற இடத்துல வந்து மண் இருக்க மாதிரி லெவல் பண்ணி நட்டு வைக்கணும். நான் வந்துட்டு இந்த ரூட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரூட்டிங் ஹார்மோன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ரஷில் வந்து அதை டிப் பண்ணிவிட்டு ரூட்ஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். பட் இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் ரூட்டிங் ஹார்மோன் யூஸ் பண்ணியும் நட்டு வைக்கலாம், யூஸ் பண்ணாமையும் நட்டு வைக்கலாம். அதே மாதிரி ப்ரொஃபஷ்னல் ரோஸ் க்ரோவர்ஸ் வந்துட்டு மைக்ரோரைசா ஃபங்கை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மைக்ரோரைசா ஃபங்கை வந்து ஒரு பெனிஃபிஷியல் ஃபங்கை. அது வந்து ரூட் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ அதுவுமே வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா யூஸ் பண்ணலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். என்கிட்ட மைக்ரோரைசா ஃபங்கை இல்லாதனால நான் ரூட்டிங் ஹார்மோன் யூஸ் பண்ணுறேன். ஆஸ் ஐ செட், இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். ஸோ நம்ம வந்துட்டு இந்த பட் யூனியன் வந்து கரெக்டாக அந்த மண் லெவலில் இருக்க மாதிரி வச்சு நட்டு வச்சாச்சு நம்ம பாட்டில். ஸோ இந்த பட் யூனியன் வந்து எதுக்கு கரெக்டாக லெவலாக இருக்கணும் அப்படின்னா, அந்த பட் யூனியனில் தான் வந்துட்டு கொஞ்சம் வீக்காக இருக்கும். அப்போ வந்து ரோஸ் வந்து காற்றடிக்கும் போது விழாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறமேட்டு பட் யூனியனுக்கு கீழே வந்துட்டு அந்த ரூட் ஸ்டாக்கில் இருக்க செடி வந்து முளைக்காமல் இருக்கிறதுக்கு. சில டைம் வந்து நமக்கு வந்து ஊர்லேலாம் 7 இலை வந்து ரோஸில் வரும். ஸோ அது வந்து அந்த பட் யூனியனுக்கு கீழே இருந்து வளர்கிறது தான் 7 இலை வரும். அது அந்த ரூட் ஸ்டாக்லேருந்து வளர்கிறது. ஸோ அது வந்துட்டு பூக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ரூட் ஸ்டாக்கில் அந்த பட் யூனியன் கரெக்டாக கிராஃப்ட் பண்ண போர்ஷனில் வந்து லெவலாக வச்சு மண் போட்டு நம்ம வளர்க்குறோம். ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி இங்கே வந்து குளிர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கரெக்டாக அந்த பட் யூனியனில் வந்து நட்டு வைக்கும் போது அந்த பட் யூனியன் வந்து மண்ணுக்குள்ளே போயிடும். ஸோ கொஞ்சம் ஃப்ராஸ்ட்லேருந்து அது வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணப்படும், சேஃப் பண்ணப்படும் ஃப்ராஸ்ட் டேமேஜில் இருந்து. அதுக்காகவும் அந்த மாதிரி நட்டு வைக்க சொல்லுவாங்க.
ஸோ அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து நட்டுக்கோங்க. ஆனால் எப்போவுமே வந்து அந்த ரூட் ஸ்டாக் வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்க மாதிரி மட்டும் நட்டு வச்சிடாதீங்க. அந்த மாதிரி நட்டு வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து பிளான்ட் வந்து டிசீஸ் அஃபெக்ட் ஆகியோ இல்லை இந்த மாதிரி வெதரில் வந்து அஃபெக்ட் ஆகியோ அது வந்து செத்து போயிடும், விண்ட் டேமேஜ் அந்த மாதிரிலாம் ஆகி. ஸோ இப்போ இந்த 2 ரோஸுமே நம்ம பிளான் பண்ணியாச்சு. வாட்டர் பண்ணிவிட்டு நம்ம அவுட்டோரில் வச்சிடலாம். ஸ்ப்ரிங் அப்போ இது க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரோஸ் தான் நம்ம வாங்கியிருக்க இல்லையா 22 அப்படின்ற ரோஸ். இந்த ரோஸ் வந்து ஹார்னர் அப்படின்றவரால் யூகேல 2009 ப்ரீட் பண்ணப்பட்ட ரோஸ். பட் ஆனால் இப்போ வந்து பீட்டர்பேல்ஸ் வந்து இதை ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லியா 22 அப்படிங்கிற ரோஸுடைய நேம் வந்து என்ன அப்படின்னா டெஸ்மாண்ட் 22 அப்படின்றவர் வந்து ஒரு ஆர்ச் பிஷப் ஆஃப்ரிக்காவில். ஸோ அவர் வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். அவருடைய ஒய்ஃபுடைய பேர் தான் இந்த ரோஸ்க்கு வச்சுருக்காங்க. அவங்க ஒய்ஃப்மே வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிறதுனால. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரோஸ் வந்து கோகோலோக்கா. இதோட கலரே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு மாதிரி ப்ரௌன், அதுக்கப்புறம் ஒரு பேல் பிங்க், லாவெண்டர் அந்த கலரில் இருக்கும். ரொம்பவே யூனிக்கான ரோஸ். கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோஸ் வந்து கிறிஸ்டியன் பெடார்ட் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ரோஸ் ப்ரீடரால் ப்ரீட் பண்ணப்பட்ட ரோஸ். 2012 தான் இந்த ரோஸ் வந்து யூகேக்கு வந்துச்சு. பீட்டர்பேல், சிகே ஜோன்ஸ் அந்த மாதிரி சில கம்பெனிஸ் வந்து இந்த ரோஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த ரோஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மரில் இந்த 2 செடிகளும் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக இன்னொரு வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு ரோஸ் பற்றின வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.